தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகிய தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றது கவனம் பெற்று வருகிறது. பெரும்பாலும் எதிர்க்கட்சிகளை எதிரிகளாகவே அரசியல் களத்தில் சித்தரிப்பது வழக்கம். அதேபோன்ற நிலைமையை தான் தற்போது நடந்து முடிந்த தேர்தல் களத்திலும் பார்க்க முடிந்தது. தீய சக்தி திமுக என தேர்தல் களத்தில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் முதலமைச்சர் விஜய். பதவியேற்பு விழாவில் கூட திமுக தலைமையிலான முந்தைய அரசின் மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இதேபோல் எதிர்த்தரப்பில் இருந்தவர்களும் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தனர். இந்நிலையில் தமிழ்நாட்டின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ள தவேக தலைவர் ஜோசப் விஜய் திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். வீட்டுக்கு வந்த முதல்வர் விஜயை முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாசலில் கட்டியணைத்து வரவேற்றார். பின்னர் முதல்வர் விஜயை சந்தித்த போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் ஆறத் தழுவிக் கொண்டு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். தற்போதைய முதலமைச்சருக்கு ஆலோசனைகளையும் வழங்கினார். தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து பெற்றார் விஜய். அப்போது பெரும் மகிழ்ச்சியோடு வைகோவும் எம்பி துரை வைகோவும் விஜயை வரவேற்றனர். பாமக தலைவர் அன்புமணி இல்லத்திற்கு சென்ற போதும் குடும்பத்துடன் விஜயை வரவேற்றனர். இதேபோல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் தனது வீட்டிற்கு வந்த முதலமைச்சர் விஜயை வாசலில் ஆறத் தழுவி வரவேற்றார். முதலமைச்சராக சிறப்பாக செயல்பட வாழ்த்து தெரிவித்தார். இதேபோல் முதலமைச்சராக பதவியேற்ற நாளில் திராவிட கழக தலைவர் வீரமணியையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்த்தரப்பில் இருந்து முதலமைச்சர் விஜய் மீது பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அந்த தலைவர்களை அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றது ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கப்படுகிறது.